Okay. Hi, hello, welcome back to Rakeshology. ஸோ இந்த வீடியோவை ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே எடிட் பண்ணாமல் தான் போட போகிறேன். ஸோ ஐம் கோயிங் டு ஷேர் சம்திங் பர்சனல். பர்சனலோட நான் இப்போ ரீசெண்ட் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அது அப்படியே ஏன்னா பிகாஸ் ஐ ரோட் ஸ்கிரிப்டெல்லாம் இருந்துச்சு. இதை எப்படி எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும், இதெல்லாமே நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் எனக்கு அதை டேரெக்டாக எதுவும் இல்லாமல் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான். பிகாஸ் இது எல்லார் லைஃப்லேயுமே நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கும். ஆல்கஹாலிக்காக யார் இருக்கீங்களோ உங்களுக்கு எதனா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி ஒரு இன்சிடெண்ட் தான். ஆஃப்டர் இயர்ஸ், பல வருடங்கள் கழித்து எனக்கு லாஸ்ட் வீக் தோண ஆரம்பிச்சது. எஸ், டு விட் எவ்ரி திங்ன்ற சென்ஸ் இந்த சோபர் லைஃபாக இருக்கட்டும். ஸோ சோபர் லைஃப்பை நான் குவிட் பண்ணணும்னு முடிவு எடுத்தாலே என் லைஃப்பை என் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் அது. எஸ், எல்லாத்தையுமே அது கொலாப்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுக்குறேன். என்ன லவ் பண்ணுறவங்க, லைக் என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள், லைக் எனக்கு க்ளோஸாக இருக்கவங்க, என்ன ரொம்ப பிடிச்சவங்க, ஓகே, உங்களை ஹர்ட் பண்ணணும் இல்லை உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த பாயிண்ட்லேயுமே இந்த வீடியோ கிடையாது. தயவு செஞ்சு ஹர்ட் ஆகாதீங்க. பிகாஸ் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ். இதை நான் மனசுலேருந்து பேசணும்னு நினைக்கிறேன். மோர் தென் ஃபார் அ வீடியோ சேக். இந்த வீடியோக்காக இல்லை. இந்த வீடியோ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆல்கஹாலிக்கை ஏதோ ஒரு ஸ்டேஜில் போதுண்டா அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் வாட் திஸ் வீடியோ அபவுட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடந்துச்சு, நான் ஏன் குவிட் பண்ணணும், எதை குவிட் பண்ணணும், எப்போ குவிட் பண்ணணும், எல்லாத்தையும் ஐம் கோயிங் டு ஷேர் திஸ். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், ஒரு விஷயம் எனக்கு போதும்னு தோணுச்சு. லைஃப் வி ஸ்டாப் ஹியர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துட்டேன். ஏன் அப்படின்னா, லைஃப்பில் நான் ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணாத டைமில் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய சேலஞ்சஸை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைன். ரீசன்ட் டைமில் எனக்கு இருந்த ஒரு சின்ன டிப்ரெஷனாக இருக்கட்டும், எனக்கு இருந்த ஒரு மாதிரி என்னடா லைஃபு அப்படின்ற ஒரு ஸ்டேட் இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்டேட்டில் இருந்தேன்னா, அப்படி இல்லை எனக்கு குடிக்கணும்னு ஆசை வந்துருச்சேன். எனக்கு இந்த செகண்ட் வரையும் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரில. எனக்கு குடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். பிகாஸ் இதை விட பெரிய சேலஞ்சஸ்லாமே நான் நிறைய ஃபேஸ் பண்ணியாச்சு. எதுவுமே எனக்கு லைக் அதுக்காக போய் குடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் போனது கிடையாது. பட் இந்த டைம் எனக்கு குடிக்கணுன்ற அந்த தாட் வர ஆரம்பித்ததுனால ஐ தாட் லாஸ்ட் வீக் ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஓகே, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர். ஸோ ஐ தாட் ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். நான் அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகியிருந்தேன். ஓகே, நம்ம இன்னிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம், போதும், எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுருவோம், நீ எதையுமே பண்ண வேண்டாம், பழைய லைஃப் தான் லைக் ஆல்கஹாலிக்காக இருக்கும்போது அந்த லைஃப் குடிக்கிற விஷயந்தான் கரெக்டாக இருக்கும், இப்படிலாம் தெளிவாக இருந்து ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு ஐ கேம். அது பிகாஸ் ஆஃப் ஆல்கஹாலாக இருக்கலாம், அப்படி பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்டர்னல் ப்ரெஷராக இருந்திருக்கலாம், மேபி ஏதோ ஒரு தாட். பிகாஸ் உங்களுக்கு நான் வீடியோஸில் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதை நான் ஸ்டில் ஃபாலோ தட். ஓகே, நான் சொல்கிற அந்த மெடிடேஷனாக இருக்கட்டும், க்ளோஸ் ஒன்றுக்கு கால் பண்ணுறதா இருக்கட்டும், ரியாப் சென்டர்ஸ் ஃபாலோ போகிறதா இருக்கட்டும், வாட் எவர். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஐ டூ எவ்ரி திங். பட் இருந்துமே ஐ காட் திஸ் தாட் டியூ டு ரொம்ப நாள் ஆச்சு குடிச்சுன்றது. நான் இன்னுமே அதை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு குடிச்சு, ஸோ இப்போ மறுபடியும் ஒன்று குடிக்கணுன்ற அந்த தாட் வர ஆரம்பிச்சிச்சோ, அந்த ஒரு சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ ஐ தாட் இந்த ஃபங்க்ஷன் இஸ் த ரைட் டைம் அப்படிங்கிறத ஒரு 2 days பிஃபோரே நான் பிளான் பண்ணிட்டேன். ஓப்பனாக சொல்லணும்னா அதான். இப்போ இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் இன்கேஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா கூட அந்த செகண்ட் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது நான் இப்படி ஒரு தாட்டில் இருந்தேன்னே. பிகாஸ் ஐ டென்ட் ஈவன் ஷேர் டு தெம். நான் அவனுங்கிட்ட கூட இதை பற்றி எதுவுமே நான் ஷேர் பண்ணிக்கல. எனக்கு அது குடிக்கணுன்ற தாட் வந்துருச்சு. ஐ ஹாவ் டு ட்ரிங்க் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் ஐ பிளான் தட். ஓகே, அதுக்கு முன்னாடி 1000 விஷயம் யோசிச்சிட்டேன். ஓகே, இப்போ நான் அடுத்ததாக சொல்ல போகிற விஷயங்களை பற்றி நான் நிறைய யோசிச்சிட்டேன். நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண எல்லாமே நாசமாகும், நீ இவ்வளோ தூரம் யோசிச்ச அத்தனையுமே வேஸ்ட்டாக போகும், நீ மறுபடியும் ஆல்கஹால் சைக்கிள்குள்ளே போயிட்டனா அப்படிங்கிற ஒரு தாட் இவ்வளோ இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு பதிலாக அந்த செகண்ட் இருந்தது, போதும், இதோட எல்லாத்தையும் மூட்டை கட்டி வை, எதுவும் பண்ணி எதுவும் வேண்டாம், யூ ஜஸ்ட் ஸ்டாப் எவ்ரி திங் அண்ட்
நீ அதுதான் உனக்கு கரெக்டான லைஃபாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் முட்டாள்தனமான டெசிஷன் தான். அந்த முட்டாள்தனமான டெசிஷனை ஐ டுக் ஆன் தட் டே. ஃபார்ச்சுனேட்லி அந்த இன்சிடெண்ட் நடக்கலை. ஐ வென்ட் டு தட் ஃபங்க்ஷன். நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அந்த கடைசி டைமில் கூட இன்னும் ஒரு 2 hours போச்சுன்னா இங்கே எல்லா ஃபங்க்ஷனில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு வி கோ ஃபார் அ பார்ட்டி. பசங்களோட அந்த பார்ட்டி ஆஃப் செட்டில் இருக்கும், அந்த பார்ட்டி செட்டில் இருப்போம். ஸோ அந்த டைம் எனக்கு கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் கன்வின்ஸ் ஆவாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் மறுபடியும் ஆல்கஹாலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் அப்படி ரியாக்ட் பண்ணானுங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கதை வச்சுக்கலாம். ஏதோ ஒரு இஷ்யூ தூக்கி வச்சுக்கிட்டு இது பிரச்சனைடா, இது தலைவலிக்குதுடா, நான் குடிக்கணும்னு தோணி வச்சு குடிக்கிறேன், அவ்வளோதான். என் பிரச்சனை என்னன்னா அந்த செகண்ட் இட்ஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் நான் ஃப்ரெண்ட்ஸோட டிபெண்ட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு மேக் சம்திங். மனசுக்குள்ளேருந்து குடிக்கணுன்ற ஆசை வந்துருச்சு போல் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்துட்டு ஒரு காலேஜ் டைமில் அப்படி தான் அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணிக்கலாம், வில் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் அப்படின்ற ஒரு பாயிண்டில் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் யார், நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஐ ஹேவ் வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் அன்றைக்கி நைட்டுக்கு. ஓகே, ஃபார்ச்சுனேட்டாக அங்கே ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு, ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாச்சு, ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு, எல்லாமே தட்ஸ் ஃபைன். ஓகே, வேற ஒரு இன்சிடெண்ட். அதான் சொன்னேன், லாஸ்ட் மினிட் ஆஃப் ChatGPT கிட்ட டெக்ஸ்ட் பண்ணி நான் எனக்கு ஒரு சஜஷன் கொடுறா, நான் ஏதோ ஒன்று இப்படி ஒரு தாட்டில் இருக்கேன் போதுன்ற சொன்ன அந்த செகண்ட் எனக்கு ChatGPT ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. ஓகே, வேண்டாம்னு சொல்லி. ஓகே, அது ஸோ வேண்டாம்னு சொல்லும்போது நான் வேறு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி, ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட், அவங்களுக்கு கால் பண்ணி ஷேர் தோஸ் திங்ஸ். அவங்களுமே எனக்கு வந்து நிறைய பாசிட்டிவான திங்ஸை சொல்லி இல்லை வேண்டாம் அதெல்லாம் போகாது அப்படின்ற ஒரு பாயிண்டில் தே ஸ்டாப் மீ. பட் இருந்தாலும் நம்ம மைண்ட் தான் தெரியும்ல, நம்ம வந்துட்டு எது பண்ணாலும் எவன் சொல்கிறதையும் கேட்கணுன்ற அந்த தாட்டே இருக்காது. பிகாஸ் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அதை புஷ் பண்ணணும். அந்த ஒரு சைக்கிள் வரும்போது லைக் மறுபடியும் குடிக்கணுன்ற தாட் வரும்போது அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். டபுள் மைண்டடாகவே இருந்தேன். சரி ஓகே பார்க்கலாம், ஓகே. அதுக்கு முன்னாடி வரையும் ப்ரிப்பேர்டாக இருந்தேன். இதெல்லாம் ஏதாவது கேட்டால் கூட ஏதாவது காரணம் சொல்லிக்கலாம் குடிக்கணும். ஏன்னா உண்மையில் குடிக்கணுன்றதுக்கு காரணமே இல்லை. எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருந்தாலுமே அதை விட பெரிய ப்ரெஷர்ஸ் எல்லாமே இத்தனை வருஷத்தில் ஹேண்டில் பண்ணியாச்சு. இது ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. பட் இந்த டைமில் குடிக்கணுன்ற ஆசை வந்துருச்சுன்றது தான் நம்புகிறேன். ஸோ அந்த டைமில் வாட் ஐ டெட், இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு வாஸ் வெயிட்டிங் ஃபார் பசங்க எப்படா கிளம்புவீங்க அப்படின்ற ஒரு பாயிண்டில் இருந்துச்சு. அண்ட் ஃபார்ச்சுனேட்டாக அங்கே வேறு ஒரு இன்சிடெண்ட் எனக்கு பர்சனலாக நடந்துச்சு. பட் அது வந்துட்டு அது நான் இந்த செகண்ட் வரையும் அதை நான் நெகட்டிவாகவே பார்க்கல. அது என்னை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம். அந்த டிஸ்டர்ப் பண்ண விஷயம் நான் குடிக்கணும்னு நினச்ச அந்த ஒரு தாட்டை டோட்டலாகவே பாஸ் பண்ணிடுச்சு மீன்ஸ் அதை ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. எனக்கு சுத்தமாக நான் இங்கே வந்ததே இவங்களோட உட்காந்து இன்னைக்கு குடிச்சிட்டு போகணும் அப்படின்ற தாட்டை விட்டுட்டு ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தட் திங். அந்த இன்சிடெண்ட்டை வந்து இட்ஸ் டூ பர்சனல் அண்ட் அது க்ளோஸ் டு ஹோம். லைக் அது வந்து நம்ம இங்கே இந்த இடத்துல அதை வந்து சொல்ல தேவையில்லைங்கிறது நான் நினைக்கிறேன். பட் த பாயிண்ட் இஸ், அந்த இன்சிடெண்ட் நான் குடிக்கணும்னு நினச்சதை மறக்கடிச்சிச்சு. ஐம் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தட் திங். யோசிச்சுக்கிட்டே ரொம்ப என்னமோ அது வந்து அந்த செகண்டுக்கு அது நெகட்டிவ் தாட்டாக இருந்தாலும் நான் அதை பற்றி தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாகவே இருந்தேன். அந்த விஷயத்தில் தான் ஐ வாஸ் ஃபோக்கஸ்ட். ஃபார்ச்சுனேட்லி அது நடந்தது நல்லதாக தான் நான் இந்த செகண்ட் வரை யோசிக்கிறேன். அது நடந்ததுனால ஐ ஃபர்காட் தட் குடிக்கணுன்ற அந்த தாட் ப்ராசஸே நான் மறந்துட்டு அவங்களோட தான் போய் உட்காந்தேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு தான் போய் உட்காந்தேன், அவங்களோட தான் பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் தட் நைட் வாஸ் ஸோ கூல். லேட் நைட் ஸ்டார்ட் பண்ணி அது போச்சு, நல்லா தான் போச்சு. பேசிட்டு பசங்களோட இவங்கெல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு எல்லாம் போய் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஓகே, என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவனை நான் கேட்குறேன். ஆக்சுவலி யூஸ் டு ட்ரிங்க். எப்போ வந்தாலும் அவன் எப்போவுமே குடிப்பான்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி குடிக்கல. நான் அவன்கிட்ட கேட்ட ஃபஸ்ட் திங், நீ நான் தெளிவாக இருக்க அப்படின்னு கேட்குறேன். பிகாஸ் பாயிண்ட் இஸ், நான் இப்போ இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி எங்கள் கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு தேவைன்றவங்க தே வில் கால் மீ அண்ட் கெட் அ சப்போர்ட். பட் எப்போவுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை யூ கான்ட் சேஞ்ச்.
அவன் பாயிண்ட்லேருந்து நான் எங்கள் அம்மாவுக்கு பையனாக இருக்கலாம், ஃபேமிலி ஓவர் ஒரு ஆஃபீஸில் மற்றவங்க எல்லோரும் நம்மளை வேறு மாதிரி பார்ப்பாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் எந்த செகண்டும் நம்மளை வந்து இவன் பெரியவன் அப்படின்ற ஸ்டேட்டே இருக்காது. அவனை பொறுத்தவரையும் நீ லூசு மாதிரி பேசிக்கிட்டே போடா அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் இருப்பானுங்க. ஐ லவ் தட் டூ. ஓகே, ஸோ அவங்களாம் நம்ம மாற்றவும் முடியாது. நான் போயிட்டு கழுத்தை பிடிச்சி நீ இதை பண்ணாதான் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு டைம் வந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு டைம் வரும்ன்றதை நம்புற ஆள் தான். ஃபேமிலி வில் டேக் தி ஸ்டெப்புன்றது தான் ஐ பிலீவ் தட். இந்த பாயிண்டில் நீ அவன் குடிக்கலன்னு சொன்னது வந்து என் மனசில் வந்து ஒரு பட்டாம்பூச்சி பறந்த ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஐ நோ ஐ ஃபெல்ட் மோர் டைம். நான் நிறைய வாட்டி அவனை பற்றி மாறிடலாம்ல, சரி விட்டுறலாம்ல, இதை எதுக்கு அப்படின்ற ஸ்டேட்டில் வந்துட்டு நிறைய வாட்டி யோசிச்சுருக்கேன். அவன் சொல்லும் போதும் பிஃபோர் தட் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் நான் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன், கம்மி பண்ணிட்டேன்னு சொல்லும்போதும் ஐ ஃபீல் குட். எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி நைட் அவன் சொல்லும்போது தான் எனக்கு வந்து ரியலைஸ் ஆச்சு தட் இன்னைக்கு இவன் குடிக்கலை. எப்போவுமே குடிக்கணும்னு நினச்ச ஒருத்தன் இன்றைக்கி குடிக்கலை. கேட்டால் he said that some reasons that இல்லை எனக்கு போதும் கயிறு கட்டிட்டேன் சம்திங் அந்த மாதிரி சொல்லும்போது ஐ ஃபீல் குட். he inspired me. அந்த ஒரு செகண்ட் இன்ஸ்பயர் பண்ணியிருந்தான். அண்ட் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் எதுக்காக இங்கே வந்தேன், நான் குடிக்கணும்னு தானே வந்தேன் அப்படின்ற தாட்டே எனக்கு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஐ லவ் தட் டூ. அந்த ரியலைசேஷன் அன்றைக்கி நைட்டை எனக்கு குடிக்காமல் கடத்திருச்சு. இன்கேஸ் நான் அன்றைக்கி நைட் நான் பிளான் பண்ணபடி குடிச்சிருந்தேன் அப்படின்னா என் லைஃப் இஸ் டோட்டலி கொலாப்ஸ். இதை நான் ஏன் இங்கே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயம், நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பேருக்கு நீ வந்து உபதேசம் பண்ணுற ஒருத்தனாக இருந்தாலும் சரி, 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிருந்தாலோ, நீ யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆல்கஹால் வில் புல் யூ. ஒன்ஸ் நீ அதில் கால் வச்சுட்ட அப்படின்னா அது திரும்ப இழுக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேருந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணுன்றதை நம்ம தான் ரியலைஸ் பண்ணி ஆகணும். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்து எனக்கு அதை மறக்கவோ இல்லை அந்த குடிக்கணுன்ற அந்த ஒரு தாட்லேருந்து என்னை தள்ளி வச்சுது. பட் அது எல்லா டைமும் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. அண்ட் ஐ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்டு. இது நான் பேசுகிறதுனால ப்ளீஸ் ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி என் க்ளோஸ் சர்க்கிள்ஸ் என்ன இப்படி யோசிக்கிறான் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போகாதீங்க. இது நேச்சர். நீ ரொம்ப நாள் குடிக்காமல் இருந்தனா அது மறுபடியும் உனக்குள்ளே ஒரு தாட் வரும். எப்போனா ஒன்று நீ யாருங்கிறத மறந்துட்டனா, லைக் நம்ம ஒரு ஆல்கஹாலிக்குன்றதை மறந்துட்டோம், இல்லை நம்ம வேறு ஏதோ அப்படின்னு நினச்சிட்டோம், இல்லை நம்ம பழசெல்லாம் வந்து பெருமையாக நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா திஸ் வில் ஹேப்பன். எனக்கு ஏன் நடந்ததுன்னு எனக்கு எப்போவுமே ஐடியா இல்லை. இந்த மாதிரியான இஷ்யூஸில் நான் குடிக்கணும்னு அவசியமே இல்லை. பட் ஐ காட் தட் தாட், சரக்கு அடிக்கணும், லைஃப்பை குவிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஃபார்ச்சுனேட்லி அது இப்போ இல்லை. அண்ட் ஆஃப்டர் தட் நான் மறுபடியும் ஃபாலோக்கான ஸ்டார்டிங் அண்ட் மறுபடியும் ரியலைஸ் பண்ணுறது, நான் இன்ஸ்பயர் ஆகிற பர்சன்ஸ் இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட ஐ ஹாவ் ஷேர் திஸ். அண்ட் அங்கேருந்து சில இன்புட்ஸ் நான் என்ன மோல்ட் பண்ணிக்கிறதுக்கும் இதுலேருந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கும் ஐ ஹவ் டன் திஸ். நெக்ஸ்ட் திங், இது கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் பார்க்குறீங்க அப்படின்னா யூ ஹாவ் பீன் கான் த்ரூ திஸ் சுச்சுவேஷன். இதே மாதிரியான சுச்சுவேஷன் நீங்கள் வந்திருப்பீங்க. என்னை விட சீனியராக ஆல்கஹாலில் குடிக்காமல் இருக்க ஒருத்தர் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சஜஸ்ட் மீ சம்திங் பெட்டர் தென் திஸ். பிகாஸ் நான் இவ்வளோ நாள் இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. குடி வேண்டான்னு சொல்லி எவ்வளோ விஷயம் இன்னுமே ஐ ஸ்டில் டூ குட் திங்ஸ் ஃபார் சம் பீப்புள்ஸ். இதுலேருந்து தாண்டி வெளில வர்றதுக்கு என்னன்னா இன்னுமே மோல்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னை விட இன்னுமே நான் வெறும் சும்மா இப்போ தான் ஒரு 1000 வருஷம் 1000 நாள்னு சொல்லிகிட்ருக்கேன். ஐ நோ த டேட். ஓகே, ஐ ஃபீல் குட் ஃபார் தட் இத்தனை வருஷம்னு. பட் ஒரு செகண்டில் என் லைஃபே மாற்றிருக்கும். பிகாஸ் ஐ நோ தட் யாருக்கும் தெரியாமல் ஒரு சிப் குடித்தேன்னா மறுநாள் காலையில் என் கால் ஒயின் ஷாப் வாசலில் தான் இருக்கும். நான் இன்றைக்கி என்னவா இருக்கேன் எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது. ஐ வில் கோ தேர் அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் மை டேஷ் லைஃப் ஃப்ரம் தேர். அது அப்படி தான் ஆரம்பிக்கும். அது எங்கே போய் முடியும்னு தெரியும். முடிஞ்சாலும் அடுத்ததான் மறுபடியும் ரீபில்ட் பண்ணிக்கலாம். லைஃப்பில் நாளைக்கு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்ற தாட் லேட்டர்லி வரும். அதுக்கு நான் மினிமம் ஒரு 60 நாள் 70 நாள் குடிக்காமல் இருக்கணும். என்கிட்ட அந்த குடியோட ஆக்சஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஃபீல் லைக் அகைன் நீட் அ சென்டரில் ஒரு நாள் இது வந்து ரொட்டீனாக போயிட்டே இருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி நடந்த விஷயம் இன்னுமே ஒரு நைட் மேராக தான் இருக்குது. இந்த சுச்சுவேஷன் எல்லா இடத்துலையும் மேபி நிறைய பேருக்கு வர சான்சஸ் இருக்குது. வந்தால் ப்ளீஸ் உங்களோட
ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதை இது என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணுன்றது பாயிண்ட் இல்லை. இந்த வீடியோவை நான் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிச்சிட்டேன், இதை பற்றி நம்ம பேசணுமா, இதை பற்றி பேசணுமான்னு. பட் தட்ஸ் ஃபைன், சொல்லுவோம், ஷேர் பண்ணுவோம். ராகேஷ் அழகே அதுக்கு தான். ராகேஷ் நான் அந்த புக் எழுதினதுமே அதுக்கு தான். ஆனால் அதில் எதுவுமே என்ன நான் பெருமையாக பேசிக்கிட்டதே இல்லை. நான் வந்து இது நான் அது நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி எதுவுமே இல்லை. நான் குடிக்கிற காலத்தில் அது குப்பையாக தான் இருந்திருக்கேன், நான் குப்பையாக தான் இருந்திருக்கேன். நான் எத்தனை பேரை அழ வச்சுருக்கேன், எத்தனை பேரை கஷ்டப்படுத்தியிருக்கேன்றது அந்த புக்கில் அவ்வளோ தெளிவாக எழுதியிருப்பேன். இப்போவுமே நான் தான் சொல்கிறேன், எனக்குமே அந்த தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஓகே அகைன் வில் ஸ்டார்ட்ன்றதை. பட் காட் கிரேஸ் குவிட். அந்த தாட்டை தூக்கி குப்பையில் போட்டாச்சு போதுன்னு. பட் இது எல்லா டைம்லேயும் நடக்குமான்னு தெரியாது. ஐ ட்ரை மை செல்ஃப். நான் என்ன அடுத்த ஸ்டெப் கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த மாதிரியான இன்சிடெண்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் டு மீ. எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னை விட சீனியராக இருக்கவங்க நீங்கள் ஏதாவது ஓவர் கம் பண்ணியிருந்தீங்கன்னா சஜஸ்ட் மீ, ஐ நீட் சம் கைடன்ஸ்ன்றதை இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். இதை தாண்டி நான் நிறைய சென்டர்ஸ்லேயும் நிறைய ரியாக் மோனோஸ்கிட்டையும் லைக் நான் ஃபாலோ போகிற சென்டர்ஸ்லேயுமே நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. அண்ட் ஐ கெட் கைடன்ஸ். பட் ட்ரையிங் டு பி ஓகே, அவ்வளோதான். அதை தாண்டி எனக்கு சொல்கிறது இல்லை. அண்ட் லவ் யூ ஆல். சென்டரில் நான் எப்போவுமே இந்த வார்த்தையை ஷேரிங் பண்ணி முடிச்ச அப்புறம் சொல்லுவேன், உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன், எனக்காக நீங்கள் வேண்டிக்கோங்கன்ற பாயிண்ட் தான். ஐ நீட் சம்திங் டு பி குட் ஹேப்பன். லவ் யூ ஆல், டேக் கேர், பை. அண்ட் முக்கியமான விஷயம், அந்த புக்கை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது இன்னும் போயிட்டுருக்கு, எடிட்டில் இருக்குது. சூன் இட் வில் அப்லோட் தட். அதுக்கு முன்னாடி இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். மனசில் இருக்க சின்ன விஷயம். நெக்ஸ்ட் வீடியோ அதில் ஒரு புக்கை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன், வேர் ஐ ஸ்டார்டட் ட்ரிங்கிங், எங்கே முடித்தேன்னு. ஐ தாட் அந்த புக்கோடு முடிஞ்சிடும்னு. பட் த சைக்கிள் ரொம்ப ஒரு பயத்தையும் க்ரியேட் பண்ணும். மறுபடியும் அகைன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன ஒரு லைஃப்ன்றது. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் தட் கேவலமான லைஃப். ஐ எம் மூவிங் ஃபர்தர். லைஃப் நிறைய விஷயத்தை வந்து ஒழிச்சு வச்சுருக்கோம். இட் வில் ஷோ. எந்த செகண்டும் நம்ம யாருக்கும் குறைஞ்சவங்களும் இல்லை, எல்லாரோட பெரியவனும் கிடையாது. we know who we are. முடிஞ்ச அளவுக்கு லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். டேக் கேர், பை.